அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு முழுவதுமே பிரம்மன் எழுதிய தலைவிதி இதுதாங்க. இதை யாராலும் மாற்ற முடியாது. அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த புத்தாண்டான 2025ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் குரு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகராசியில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் புதனும், தனுசு ராசியில் சூரியனும், லாபஸ்தானமான மகரத்தில் சுக்கிரனும், விரயஸ்தானமான மகரத்தில் சுக்கிரனும், ஜென்ம ராசியில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்பம், தொழில், வியாபாரம், சேமிப்பு, காதல், திருமணம், நட்பு ஆகிய விஷயங்கள்ல, கல்வி ஆகிய தருணங்கள்ல என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசியில் சனி பகவான் நிலை கொண்டிருக்கும் இத்தருணத்துல இந்த புத்தாண்டு பிறக்குதுங்க. இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 26ஆம் தேதி சனி பகவானுடன் ராகுவும் சேர்ந்து கொள்கிறாரு. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசி வக்ரகதியில் குரு பகவான் வலம் வருகிறாருங்க. இதனால் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டுங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. அதிக அலைச்சலையும் வெளியூர் பயணங்களையும் இந்த ஆண்டு கடின உழைப்பையும் தவிர்ப்பது நல்லதுங்க. சிறு விஷயங்களுக்கு கூட அதிக கோபம் வருங்க. முன்கோபத்தை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. இத்தகைய தருணங்கள்ல நாம் எவற்றை தவிர்க்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக எடுத்துக்காட்டுதுங்க கிரக நிலைகள். அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மே 11ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசிக்கு மாறியவுடன் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அவரது சுப பார்வை கிடைக்குதுங்க. குரு பார்க்கின் கோடி தோஷம் விலகும் என அறிவுறுத்தி கூறியிருக்கிறாங்க மிக பழமையான ஜோதிட கிரகங்கள். அந்த வகையில மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பல சிரமங்கள், பிரச்சனைகள் ஆகியவை தற்போது நீங்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. ஜூலை மாதம் 7ஆம் தேதியிலிருந்து குடும்பத்தில் சுபிக்ஷம் பெருகுங்க, பண வசதி உயர ஆரம்பிக்குங்க. அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. என்னதான் ஒரு பார்வை கிடைத்தாலும் கூட ஜென்மத்தில் ராகு மற்றும் சனி பகவானுடைய சேர்க்கை இருப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இத்தகைய தருணங்கள்ல புத்தாண்டு முடியும் வரை நீடிக்குது. அதாவது 2025ஆம் ஆண்டு முடியும் வரை பல நன்மைகள் நீடிக்க இருப்பதால கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சாதகங்களை சாதகமாக பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. அதே போல் காதல், திருமணத்திற்காக இரு வீட்டாருடைய சம்மதத்தை நாடக்கூடியவர்களும் கூட சாதகங்கள், அதாவது கிரகங்களுடைய சாதக நிலைகளை அறிந்து அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது எளிதில் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜென்ம ராசியில் சனி மற்றும் ராகு சேர்வதால் வேலை சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு கவலையை அளிக்குங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இல்லை அப்படின்னா தற்போது பார்த்து வரும் வேலையில் மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. எவ்வளவுதான் நீங்கள் பாடுபட்டு உண்மையாக உழைத்தாலும் நிர்வாகத்தினரை திருப்திப்படுத்த இயலாது. வெளிநாட்டு வேலைக்கு முயற்சிக்கும் அன்பர்கள் இடைத்தரகர்களினால் ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் விழிப்புடன் செயல்படுவது மிக மிக அவசியங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மே 11ஆம் தேதியிலிருந்து
ஜென்ம ராசிக்கு குரு பார்வை ஏற்படுவதால் அலுவலக சூழ்நிலையில படிப்படியாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. வருடம் முடியும் வரை இந்த முன்னேற்றம் நீடிக்குதுங்க. தற்காலிக பணியாளர்கள் தங்களுடைய பணிகள்ல நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா தான் இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. அதே போல் கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வர்த்தக துறைகள் அனைத்தும் சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் தாங்க இருக்கு. கோல்சார விதிகளின்படி ஜென்ம ராசியில் சனி சஞ்சரிக்கும் போது சிரமங்களே அதிகமாக இருக்குங்க. இருந்தாலும் கும்பராசி சனி பகவானுடைய ஆட்சி வீடாக இருப்பதால் பிரச்சனைகள் குறைவாகவே இருக்கும் என கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம வருமானமும் லாபமும் ஒரே சீராக இந்த ஆண்டு முழுவதுமே நீடிக்குங்க. இருந்தாலும் இந்த புத்தாண்டு பிறந்ததிலிருந்து ஏப்ரல் 25ஆம் தேதி வரை கட்டுக்கடங்காத செலவுகளை நீங்கள் சமாளிக்க நேரிடுங்க. சில தருணங்கள்ல கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படும். குடும்பத்தில் பரஸ்பர ஒற்றுமை குறைவினால் மன நிம்மதி பாதிக்கப்படுங்க. ஏப்ரல் 26ஆம் தேதியிலிருந்து சனி பகவானுடன் ராகு இணைவதால மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை அளித்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல கும்பராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த புத்தாண்டில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 7ஆம் தேதி வரை வருமானம் ஒரே சீராக இருக்குங்க. வரவும் செலவும் கிட்டத்தட்ட சமமாக இருக்கும் என்பதால் பெரிய அளவிற்கு எந்த ஒரு மாற்றமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டில் முதல் 4 மாதங்கள் உங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளை அளவோடு வைத்துக் கொள்வது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. அதே போல் கும்பராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த புத்தாண்டினுடைய ஆரம்பத்திலிருந்து ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி வரை வித்யாஸ்தானம் வித்யாகாரகரும் உதவிகரமாக சஞ்சரிக்கிறாங்க. படிப்பில் மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. ஒழுக்கமுள்ள சக மாணவர்களுடைய சேர்க்கை ஏற்படுங்க. பிரபல பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இடம் கிடைக்கும். வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெறுவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குது. அதே போல் கும்பராசி சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு இந்த புத்தாண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டங்கள்ல 4 மாதங்கள் பூமிக்காரகரும் விவசாயத்திற்கு தொடர்புள்ள மற்ற கிரகங்களும் அனுகூலமாக இல்லைங்க. வயல் பணிகள்ல உழைப்பு கடினமாக இருக்குங்க. உழைக்கும் அளவிற்கு விளைச்சல் இருக்காது. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகும் என்பதால கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க. கும்பராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரை வேலை இல்லாமல் கவலைப்படும் கன்னியருக்கு நல்ல வேலை கிடைக்க இருக்குது. திருமணத்திற்காக காத்துள்ள கன்னியருக்கு நல்ல வரன் அமையுங்க. மே மாதம் 11ஆம் தேதி குரு பகவான் சுபபலம் பெற்றுவதும் சுக்கிரன் அனுகூலமான நிலையில் வலம் வருவது சிறந்த யோக பலன்களை சற்று தாராளமாகவே வாரி வழங்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கும்பராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருவேங்கடத்து இன்னமுதனின் தரிசனம் ஜென்மராசி சனி ராகுவினால் ஏற்படும் தோஷத்தை போக்க வல்ல ஒரு சிறந்த ஒரு பரிகாரமா அமையுது கும்பராசினியர்களுக்கு.